சிபி ப்ளஸ் என்விஆர் வந்து எப்படி பேசிக்காக கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்விஆரை வந்து எல்லாம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் அடாப்டர் மட்டும் உள்ளுக்கு பாக்ஸ்குள்ளேயே இருக்கும், அதை ஜஸ்ட் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஜஸ்ட் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹெச்டிஎம்ஐயோ ஹெச்டிஎம்ஐ இல்லைன்னா விஜி இந்த 2 அவுட்புட்டில் வச்சு நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ளஸில் 8 nm பேசிக் மாடல் தான். இது வந்து ஒரு சிங்கிள் SATA NVR. ஸோ இதை வந்து எப்படி வந்து பேசிக்காக வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் எல்லா NVRும் ஒரே மாதிரி தான் செட்டிங்ஸ் தான் இருக்கும். பட் ஐ சீரிஸ் போகும்போது கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் வரும். இது பேஸ் மாடல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் ஒன்று இருக்கும். இந்த ரீஜன் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரீஜன் வரும். இதில் வந்து நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிங்க எப்போவுமே. ஓகே, இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டைம் ஜோன் கேட்கும். அது வந்து நம்மளோட சென்னை, கொல்கட்டா, மும்பை இருக்குது இல்லைங்களா, டெல்லியோட அந்த இதையை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு டைம் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் December 31 வந்து நைட்டில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டேட் அண்ட் டைம் காட்டுது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து டிவைஸோட பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக், எப்போவுமே இந்த 4 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் பாஸ்வேர்டை டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு நான் கேபிட்டல் லெட்டர் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷிஃப்ட்டுங்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே காட்டுது பார்த்திங்கன்னா நம்பர் காட்டுது. தென் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்காக மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா. இப்போ கன்ஃபியூஷன் இல்லையா. இப்போ வந்து அகைன் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது நம்பரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேபிட்டலுக்கு மாற்றுறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து டீன்னு கொடுத்துருங்க. எகைன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஆயிரும். நான் பாஸ்வேர்டு எப்பவுமே வந்து DCCTV ஸ்பெஷல் கேரக்டருக்காக நான் எப்பவுமே போடுறேன். நீங்கள் உங்களோட இதுக்கு எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. 2015. ஓகேங்களா. இதான் நான் செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு. ஸோ அகெயின் அடுத்து கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். நான் அகெயின் D கேபிட்டல்னு போட்டேன். சரி, ஒரு நிமிஷம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறோம். டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுறேன். ஓகே, அப்புறம் பாஸ்வேர்ட் ஹிண்ட்டு வந்து நான் அகெயின் இல்லை உங்களோட கம்பெனி நேம் நீங்கள் பேரே கொடுக்குறனாலும் கொடுத்துக்குங்க. இல்லை டிஃபால்ட்டாக என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. நான் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தனோ அதே பாஸ்வேர்டு நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நான் வந்து பேட்டர்ன் வந்து செட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் சிசிடிவி யூஸ் பண்ணுற எல்லா டீலர்ஸும் இது தான் போடுவாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்காக இதுன்னு போடுறேன். இந்த இடத்துல இது வந்து ரொம்ப முக்கியமாக போட வேண்டிய ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் இமெயில் ஐடின்னு இருக்கும். ரெக்கவர் இமெயில் ஐடிங்கிறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி ஒரு கோடு போகும். அந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாரோட சப்போர்ட்டு தேவையில்லை, நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஆஃபீஸோட சப்போர்ட் மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ support@redshifttechnology.com. ஆல்மோஸ்ட் நான் இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். இன்னொன்று அடுத்தது இந்த இடத்துல இருக்க பார்த்திங்களா, இது வந்து கொஷின்ஸ். சப்போஸ் நீங்கள் இது வந்து மெயில் போகிறதுக்கு இல்லை நெட் இல்லாத இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் போகாது. ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ். நான் இந்த இடத்துல என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆன்சர் காமனாக ஒரே பாஸ்வேர்டை அதாவது ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சிசிடிவின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் சிசிடிவினே கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த 3ல் ஏதாவது ஒரு 2 கொஷின் கேட்கும். அந்த 2 கொஷினில் வந்து 2க்குமே ஒரே ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆஃப்லைன்லேயே பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வெல்கம் டு இது வந்து விசார்டுங்கிறது வந்து எது கேட்குன்னா ஜஸ்ட் இதை அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இது டிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம NVR ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு அப்படின்னா அகைன் இதே பேஜுக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா.
ஸோ அதனால் இதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இது டேட் அண்ட் டைம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கங்க. இந்த இடத்துல மட்டும் 24 ஹவர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 12 ஹவர்ஸ்ன்னு மாற்றிக்கேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 12 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கோம். ஸோ அதனால் 12 ஹவர்ஸ் கொடுத்துக்குங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஹாலிடே இருக்கும், அது தேவையில்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து நீங்கள் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னும் இல்லை நீங்கள் ஒரு சிலரில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஐபி இது யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து NVR எப்போவுமே வந்து 100 ஐபியில் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் 100 ஐபி கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஐபி அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் ஓகே அப்படிங்கன்னா வந்து இதையோ ஓகே பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து எப்போவுமே இந்த டிஹெச்சிபி வந்து எனேபிள் பண்ணாதீங்க. டிஹெச்சிபிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ அசைன் பண்ணிக்கும். நம்ம ரவுட்டரோட என்ன ஐபி இருக்கோ அதை வந்து ஆட்டோ அசைன் பண்ணும். அதுதான் டிஹெச்சிபி. ஸோ அதை வந்து எப்போவுமே அதை கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இப்போ நம்ம வந்து பவர் கட் ஆகி வந்துச்சு அப்படின்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா சப்போஸ் இன்னொரு ஐபியும் இதனோட ஐபியும் கான்ஃபிலிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நான் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா டிஹெச்சிபி டிசேபிள் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து மேனுவலாக ஸ்டாட்டிக்காக ஐபி கொடுத்து பழகுங்க. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 194 கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஐபி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு எப்போவுமே இதுக்கு வந்து 255 இருக்கும். அகெயின் 255 அகெயின் 255 அகெயின் இங்கே 255 கொடுத்துட்றேன். இங்கே வந்து டிஃபால்ட் கேட்வேங்கிற இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 சீரீஸ் இருக்குது ஓகேங்களா. அதாவது 192 டாட் என்னோடய ரவுட்டர் ஐபி அட்ரஸ் என்னவோ அதுதான் இங்கே கொடுக்கணும். கேட்வே டிஃபால்ட் கேட்வேன்னு இருக்குதுன்னா இந்த இடத்துல அதுதான் கொடுக்கணும். 168.1.1 ஓகேங்களா. ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். சப்நெட் மாஸ்க் வந்து இந்த இடத்துல லாஸ்ட் வந்து 0 தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக எந்த மாதிரி கொடுங்க அப்படின்னா 8.8.8.8 ஓகே. இது 8.8.4.4 இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் இது டிசேபிள் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம NVR ஃபோனில் பார்க்குறக்கு உண்டான ஐடி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு QR கோடு போட்டு இந்த டிவைஸோட ஐடி இதை தான் வந்து நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணணும். இது வந்து மொபைல் ஆப்புக்கு உண்டான QR கோடு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது. பட் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் வந்து இங்கே ஆன்லைன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து பண்ணிட்டிங்கனாவே போதுமா அது ஓகேங்களா. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஐபி அட்ரஸ்லாம் காட்டும். கேமராவோட ஐபி அட்ரஸ்லாம் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் நிறையா டிவைஸை வந்து வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 11 கேமராஸ் சம்திங் இருக்குது. ஸோ அதனால் இது காட்டுது உங்களுக்கு இப்போது ஓகேங்களா. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ்ன்னு காட்டுது இல்லைங்களா. இது வந்து இன்னும் வந்து நம்ம இன்ஸ்டேஸே பண்ணல. ஒரு கேமரா நம்ம STQC சர்டிஃபிகேட் முடித்த மாடல் வந்து 4 மெகா பிக்சல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதனால் அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்னா இது ஜஸ்ட் இப்போ வந்து NVR மட்டும் உங்களுக்கு இன்ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்ஸ்லைஸ்னால் ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி காட்டும். இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது நமக்கு வேணும்னா மோஷன் ரெக்கார்டிங்காக இது நம்ம எனேபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம C++ NVR வந்து பேசிக்காக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நீட் இருக்குது, இல்லை உங்களுக்கு என்கொயரி எதாவது இருக்குது, உங்களுக்கு CCTV ஏதாவது தேவைப்படுது, டீலர்ஸ் ஆகட்டும் இல்லை இண்டிவிஜுவல் யாருனாலும் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கால் இல்லைன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது என்யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் டீலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் அண்ட் உங்களோட விசிட்டிங் கார்டு இது 2 கம்பல்சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது சேல்ஸ் வேணும்னா சேல்ஸ் சப்போர்ட்டு, இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டீம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.